ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேமியா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் சூடான உடனேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். அது பொரிஞ்ச உடனேயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மேக்ஸிமம் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு வரமிளகா 2 சேர்த்திருக்கேன். வரமிளகா இல்லைனாலும் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு. எல்லாம் வதக்கி விட்டுட்டு சேமியாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். ஒரு பேக்கெட் சேமியா போடுறதுனால தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும். சேமியா மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ் ஆகும். சீக்கிரம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக ரொம்ப டைம் எடுத்து செய்ய தேவையில்லை. மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகட்டும். சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிருச்சு. அவ்வளோதான், சட்டுன்னு நம்ம சேமியா செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.